ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஒரு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பக்கோடா ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பக்கோடாவுக்கு இதே போல் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது நான் துருவனை இஞ்சி தாங்க சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் இது கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அது எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இல்லை, அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது தண்ணியை சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்காங்க, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் சூடான எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடா மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நமக்கு கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதே போல் இப்போது நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதே போல் பக்கோடா போடுவோம்ல, அதே போல் நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா நமக்கு சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. இதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.